எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், இது நசுக்கின மிளகு, அப்படியே கொத்தமல்லி, ஃபயர் வெங்காயம் தக்காளி போடுறோம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மீன் சூப்பு செய்கிறாங்க. ஒரு ஐடியா, ஒரு ஆசை. என்னுடைய பொண்டாட்டியும் கூட ஹெல்ப் பண்ணுறா. பச்சை மிளகா அம்மா ஜானே பச்சை மிளகா போடலையாம்மா. சரி விட மிளகு சேர்த்து போடுறோம். இருந்தாலும் அந்த பச்சை மிளகா கீரி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, தக்காளி பழம் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். நான் போடல, இப்போ போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா இது போல் அரைச்சிட்டேன். மீன் போட்டுக்கலாம். மீன் போடலாம்னா மீன் கிடையாது நான் வச்சுக்கிறது, பெரிய மண்டை. மீன் இப்படி சூப்பாக மட்டும் பார்க்கணும். ரெண்டு தூளுக்கு மீன் கூட வச்சுக்கலாம். இதில் தலையை போதுன்னு நினச்சா தலை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 2 தூளுக்கு மீன் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூப்பு சாப்பிடும் போது அந்த சதையெல்லாம் சேர்த்து சாப்பிட்லான்னா 2 மீன் வச்சுக்கலாம். அதுக்காக நான் 2 சின்ன சின்ன மீன் துண்டுகள் வச்சுக்கிறேன். இது ரொம்ப மீன் போட்டால் என்ன ஆகிடும்னா மீன் குழம்பு மாரி ஆகிடும். அதனால் 2 போதும்னு நினைக்கிறேன். இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதில் வந்து பார்த்தேன்னா சரி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்து பார்த்தீங்களா? பயங்கர டேஸ்ட். ரெடி. ஒரு சின்ன துண்டு மீன் போடணும் பார்த்தியா? அதே நீங்கள் இது அப்படி பெருசாகவும் சாப்பிடலாம். எனக்கு வந்து அதே போதும்னு நினைக்கிறேன். வந்து வீட்டில் சூப் சாப்பிடுவோம். மீன் சூப். அப்பா சமைச்சு அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. மீன் சூப் வந்து நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறாங்க போல.